கைஸ் நான் உங்க டிராக்டர் போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸா என்னோட டிஎம்ல ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓன் யூஸ்க்கு டிராக்டர் எடுக்கணும். என்ன டிராக்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருந்தாங்க. நமக்கு டிராக்டர் பத்தி என்னதான் அவ்வளவா தெரியாத இருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இதை வச்சு நான் சொன்னேன். அவங்க கேட்கறவங்க எப்படின்னா 2-3 வாட்டி ஆப்ஷன்ல வச்சுட்டு தான் கேட்பாங்க. இது இல்லாட்டி இது பெஸ்ட்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க யூசேஜ் என்ன அதை பொறுத்து நான் வந்து ஒரு சில சஜஷன் சொன்னேன். அது மாதிரி இப்போ உங்களுக்கு நிறைய பேர் நீங்க எடுக்கலாம்னு இருப்பீங்க, நிறைய ஒப்பீனியன் இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நான் தனித்தனி வீடியோ வேணா போடுறேன். வேணும்னா வண்டியை எடுக்கலாம், என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கணும்னா நம்மகிட்ட கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறேன். நான் அவங்களுக்கு கொடுத்த சஜஷன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு வண்டி செட் பண்ணி வச்சிருக்கீங்க. என்கிட்ட கேட்கறதோட அவங்க ஃபீல்டுல உங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க ஏதாச்சும் வண்டி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க டேரக்டா கேட்டீங்கன்னா மைலேஜ் எவ்வளவு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க மேக்சிமம் ஓன் யூஸ்க்கு கொஞ்சம் தான் டிராக்டர், அதாவது கொஞ்சம் தான் ஃபீல்டு வச்சிருக்கீங்க, டிராக்டர் எடுக்கணும் இந்தியன் பிராண்டு போங்க. ஏன்னா ரேட்டு கம்மியா இருக்கும். ஸ்பெக் உங்களுக்கு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து போகணும்னா நியூஹாலண்ட் மாதிரி பிராண்டு போகலாம். இப்போ நான் வந்து நிறைய சஜஷன் சொன்னேன். நிறைய இதை நான் தப்பா கூட சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்க வண்டி பர்சனலா வச்சிருப்பீங்க வண்டி. என்னென்ன வண்டி என்ன மைலேஜ் கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்க. இல்லாட்டி என்ன பட்ஜெட்ல வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்களும் வாங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மாதிரி அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அவங்க தெரிஞ்சுப்பாங்க.